சுவை தேடும் மனங்களுக்கு சுகமான நேரமிது திகட்டாத தீரமுது உங்கள் கிச்சனில் எங்கள் ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரன் நகர். இங்கே வந்துட்டு பாரதி உதயகுமார் அப்படின்றவங்க வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். பாரதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவில் எப்படியாவது நம்ம இடம் பெறணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு அவங்களோட ட்ரீமாக இருந்திருக்குது. இன்றைக்கி அவங்க கனவு நிறைவேற போகுது. வாங்க போய் பார்ப்போம் என்ன சமைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெயபாரதி வீட்டுக்கு வந்தாச்சு. டேரெக்டாக அவங்களும் கிச்சனை வந்துட்டு பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க தான் வந்துட்டு பாரதி ஜெயபாரதி அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தான் இல்லைங்களா? பாரதி, உங்களை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. ஓகே. பொண்ணு MBA படிக்கிறா. ஓகே. பையன் சிவில் படிக்கிறான். ஓகே. ஹஸ்பண்ட் ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க. ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க. பாரதி, சொல்லுங்களேன், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஏன் வந்து என்ன வர சொன்னீங்க? அதிகம் சொல்லுங்கள் காரணம். எங்கள் பசங்களுக்கு ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு தரணும்னு ஆசை. அதனால் டெய்லியும் வந்து உங்களோட ப்ரோக்ராம் கண்டிப்பாக பார்ப்பேன். பார்ப்பீங்க? அப்படியே தூங்கிட்டே கூட பார்த்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு தூங்கிட்டே அப்படி என்னத்தை பார்ப்பீங்க நீங்கள்? அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகே, ரைட். வீட்டுக்காருக்கு என்ன சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு சப்பாத்தி நிறைய சாப்பிடுவாரு. மீல் மேக்கர் கறி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி எனக்கு பண்ணி தர போகிறீங்களா? சூப்பர், ரைட். என்னென்ன பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க பண்ணுறதுக்கு மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா, உப்பு, கரம் மசாலாவும் வேணும், பவுடரும் வேணும், இதுவும் வேணும். வெங்காயம், இது கறிவேப்பிலை, பச்சை மிளகாய். இது வந்து துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சு அதோட கூட இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு அரைச்சது. அப்புறம் அவ்வளோதான். ரைட். இந்த பக்கம் வந்துடுறீங்களா? எவ்வளோ வேணும் சொல்லுங்க பார்த்து. இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு. ரைட். அது நல்லா கறியாகணுங்களா? பிறகு கருவேப்பிலை போட்டுக்கணுமா? போடவா? வேறு பச்சை மிளகாய், வேறு வெங்காயம். இந்த மேத்தி எப்போ போடுவீங்க? கசூரி மேத்தி அப்புறம் போட்டுருவா? பின்ன வெங்காயம் வதக்கணும் இல்லையா? நல்லா வதக்கணும். ரைட். நீங்கள் ஃபஸ்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்கல்ல வீட்டுக்கு வந்துட்டு, அப்போ ஏதாவது ஏடா கூடமாக சமைச்சு வீட்டில் உங்களை ஏதாவது கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. என்ன கூட தான் சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் எது கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்டை விட்டுருங்க, மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க. எல்லோரும் சாப்பிடுவாங்க. குறையே சொன்னது இல்லை. வெங்காயம் எல்லாம் வச்சு தக்காளி போட்டு. தக்காளியா போடவா? எதுக்காக இதில் பருப்புலாம் அரைச்சி போட்டிருக்கீங்க? இந்த பருப்பு அது சோம்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டுட்டு அதோட கூட இஞ்சி பூண்டு சோம்பு. எதுக்காக இது? அது கொஞ்சம் கிரேவி, செமி கிரேவியாக திக்காக வரதுக்காக. உப்பு போட்டுக்கிறீங்களா? அது ஏற்கனவே அதில் கொஞ்சம் உப்பு போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கோம். அதுலையா? இதுக்கு போட்டுக்கலாம் இல்லையா? ஓகே. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி. என்ன போடணும்? கஸ்தூரி மேத்தி. என்ன இது? கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி ஏங்க அவங்கள போய் கூப்பிடுறீங்க? இது கஸ்தூரி இல்லைங்க, கசூரி. கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி. நிறைய பேர் கஸ்தூரி சும்மா இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இந்தாங்க. ஆச்சா. பின்ன வீட்டுக்காருக்கு அப்பப்போ இந்த கஸ்தூரி மேத்திலாம் போட்டு கொடுக்குறீங்க. அதான் அவர் விரும்பி சாப்பிட்றாரோ தெரியல. இல்லை அதெல்லாம் மசாலா ஐட்டம்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. சரி அவங்க ரொம்ப மசாலா ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாங்க. மீல் மேக்கர்
மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூளா இந்தாங்க. தனியாத்தூள் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாய்த்தூள் தனி மிளகா கரம் மசாலா தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வேக விடணும். தண்ணி கொஞ்சம் நேரம் வேக கொஞ்சம் முழுக்கிறாங்க. மூடி சிம்மில் வச்சு மூடி வச்சு அரைச்ச விழுத எடுத்து போட்டு. ஓகே. ரைட். தண்ணி போட்டுக்கணுமா இன்னும் கொஞ்சம்? இல்லை வேண்டாம், போதுங்களா? போதும். இதுவே நல்லா திக்காயிடுச்சு இல்லையா? கொஞ்ச நேரம் 5 minutes. கரம் மசாலா கொஞ்சம் போதுங்களா? போதும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த பருப்புலாம் ராவா இருக்கும் இல்லையா? இல்லையா? அது அப்படியே கிரேவி கொஞ்சம் தண்ணி ஒன்று தண்ணி விட்டுக்கலாமா? மறுபடியும் மூடி வச்சு. திருப்பி மூடி வைக்கணுங்களா? 5 நிமிஷம் ஆயிருச்சு இல்லையா? ரெடி ஆயிருக்குமா? ரெடி ஆகிடும். திறந்து பார்க்கலாமா? ஓகே. ஸோ திக்கா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு, மீல் மேக்கர் மசாலா இல்லையா? ரைட், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்களா? மாற்றிடுவோமா? கருவேப்பிலை கருவேப்பிலையா? ராவா காலையில் கடைசியாக போடணும் இல்லையா? எடுத்துருவா? எடுத்து மீல் மேக்கர் மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. பாரதி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவோம். பாரதி கொடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சரியா? வெறும் மசாலா எது கூட சாப்பிடலாம்? இது சப்பாத்தி சொன்னீங்கல்ல? சப்பாத்தி, தோசை. நீங்கள் மட்டும் சப்பாத்தி போட்டு சாப்பிடுவீங்க, நான் மட்டும் வெறும் குழம்பு பிடிச்சிட்டு போனோம். அந்த மீல் மேக்கரே நல்லா வெல்டனாக வந்துட்டு அந்த சாஸில் வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல சப்புன்னு இருக்கும். சில மீல் மேக்கர்லாம் இவங்களுக்கு அந்த சாஸில் ஊறி நல்லா கரம் காரம் நல்லா இருக்குது. அண்ட் அந்த பேட்டர் ஒன்று ஆட் பண்ணாங்க பார்த்தீங்களா? தால் எல்லாம் அரைச்சி அந்த அந்த மூங் தாலோடைய ஃப்ளேவர் வந்து அதில் தெரியுது. நல்லா பண்ணியிருக்கீங்க பாரதி. தேங்க்யூ ஸோ மச். மீல் மேக்கர் மசாலா தேவையான பொருட்கள்: தண்ணீரில் ஊற வைத்து எடுத்த மீல் மேக்கர் அதாவது சோயா, வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா பொருட்கள், உப்பு, கரம் மசாலா தூள், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், ஊற வைத்த துவரம்பருப்பு மற்றும் கடலைப்பருப்பு, அதோடு இஞ்சி, பூண்டு, சோம்பு சேர்த்து அரைத்த விழுது, எண்ணெய், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கசூரி மேத்தி அதாவது உலர் வெந்தயத்தழை. செய்முறை: வாணலியில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கரம் மசாலா பொருட்களை சேர்த்து வதக்கி அதோடு கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். பின்பு தக்காளி, உப்பு, கசூரி மேத்தி, மீல் மேக்கர் சேர்த்து வதக்கி அதோடு மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடவும். பின்பு அரைத்த விழுது, கரம் மசாலா தூள், தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடவும். இறுதியாக கறிவேப்பிலை சேர்த்து கலந்து பரிமாறவும். இப்பொழுது மீல் மேக்கர் மசாலா தயார்.